வணக்கம் நண்பர்களே. அண்ணன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு சிலர் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் நோட் பண்ணாமல் இருப்பீங்க. இருந்தாலும் நானே சொல்கிறேன். அது என்னன்னா ஆன்டி இச்சிங் பவுடர்னு சொல்கிறது ஆன்டி இட்டாச்சிங் பவுடர் சொல்லிட்டேன். அது என்ன காரணம்னா எப்போவுமே நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். சரி இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குமே சொல்லிட்டு அப்படியே 2-3 டைலாக் மைண்டில் வச்சுன்னு அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணேன். அது கொஞ்சம் லைட்டாக அதனால் அண்ணனை மன்னிச்சிரு நண்பர்களே. சரிங்க, நம்ம இன்னைக்கு கதைக்கு வருவோம். இன்னைக்கு காலையிலே 3 மணில எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்னடா 3 மணி சொல்லிட்டு மணி 3:30 காமிக்கிறேன் தான் சொல்கிறேன். நான் யோசிக்கிறேன், இருங்க அப்புறம் சொல்கிறேன். இதை 3 மணிக்கு எழுந்து போயிட்டு மோட்டர் ஆன் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க ஒரு சிலர் பர்சனலாகவே டிஎம்ல. அது என்ன நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, எதனா யூஸ் பண்ணுறீங்களா ட்ரைபேட் எதனா. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் வாங்கினா தான் அந்த கண்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்தேன். ஆனால் ட்ரைபேடை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2-3 வீடியோஸ் தான் எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. வீட்டில் ஒரு மூலையில் மக்கின்னு தான் இருக்குது. நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிளில் தான் எடுப்பேன். எனக்கு எங்கே வந்து ஃபோனை வந்து ஏன்னா ஒரு லைட்டாக சப்போர்ட் நிற்கிற மாதிரி எதனா பொருளை வச்சுட்டு எடுத்துருவேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா என் செருப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதில் கரெக்டாக வச்சு ஃபோனை வச்சோடனே எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. அது என் லக்கான தெரியல. ஆனால் ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு மறுபடியும் காலையிலே இந்த கைனிக்கு போயிட்டு சின்னதாக ஒரு கைனி அதுக்கு மட்டும் தண்ணி பாய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூடிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இன்னைக்கு காலேஜ் போகிற மைண்ட் செட்டே இல்லைங்க. இன்றைக்கி முக்கியமாக அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது ஒரே காரணத்துக்காக தான் காலேஜ் கிளம்பின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் போனால் யாருனா வருவாங்க லிஃப்ட் கேட்டு போயிடலான்னு பார்த்தா ஆனால் யாரும் வர டைம் இல்லைங்க. இது மணி 9 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க கூட எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு ஒரு மினி பஸ்னு ஒன்று லேட்டாக வரும். அந்த பஸ்ஸில் போகும்போது என் பள்ளி பருவ நண்பர் நான் மீட் பண்ணுவேன். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கண்ணா. அவன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாப்பரில் பாய்ஸ் டாப்பர்னு அவன் தான் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க ஆனால் ஒரே சிரிப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போய்ட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நண்பர்களே, இதோட இந்த பகுதியை முடிச்சிடறேன். பார்ட் 40 பார்க்கலாம்.